Can you feel the love? எங்கேயோ ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்க வீடியோ எப்படி இருக்கு? ஸோ நல்லா இருந்துச்சுனாக்க ஒரு லைக்கை தட்டி விட்டுக்குங்க. ஸோ கூடவே இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனாக்கா மறக்காமல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, ஸோ பண்ணிப்பீங்கள்ல? ஓகே, ஸோ நம்பிக்கை இருக்கு. ஸோ இப்போ இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ண நம்ம பார்த்துடலாமா? ஜஸ்ட் இந்த வீடியோ கொஞ்சம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், குயிக்காக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ஃபாண்டு எப்படி உங்கள் ஐட்டம் மோஸ்டில் இன்ஃபார்ம் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகே, அதுக்கு கீழே ப்ளஸ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஏதோ ஒரு சைஸில் ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னாக்க சைடில் டெஸ்ட் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ஃபாண்ட் நேம் ஷோ தான், அது நீங்கள் செலக்ட் பண்ணாக்க கீழே வேவ் 1 ஃபாண்ட்ஸ் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு மேலே 3 பட்டன் இருக்க லெஃப்ட் சைடில் அது நீங்கள் செலக்ட் பண்ணாக்க கீழே ஃபாண்ட் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. மட்டும் மேலே லெஃப்ட் சைடில் 3 பட்டனை கிளிக் பண்ணாக்க சைடில் வந்து பண்ணாக்க டோல்னு இருக்கும். இதில் தான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண 2 ஃபாண்ட் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபாண்ட் நேம் வந்து பண்ணாக்க தான் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த 2 ஃபாண்ட்டுமே இந்த மாதிரி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ரைட் சைடில் செலக்ட்னே இருக்கா, அது கிளிக் பண்ணாலும் போதும், இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க இன்போர்ட் ஆயிரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ப்ராஜெக்டுடைய ப்ரீஷீட் லிங்க் வந்து 18 கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் ஐட்மோஸ்டில் வந்து பண்ணாக்க நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 2 ப்ரீஷீட் லிங்க் கொடுக்குவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நான் நேற்று லிங்க் க்ரியேட் பண்ணும்போது சில எரர் ப்ராப்ளம் இருந்துச்சு, அது ஃபிக்ஸ் ஆச்சா இல்லைன்னு தெரியல. பட் நான் 2 லிங்க் கொடுத்தனாக்கா அதில் உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை கிளிக் பண்ணி வந்து பண்ணாக்க நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்கா உங்களுக்கு வந்து பண்ணாக்க இதில் இப்படி வந்து பண்ணாக்க ஷோ ஆகும். ஸோ நான் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு இதில் பிக்கை நீங்கள் ஜஸ்ட்டு ஒரே கிளிக்கில் ஆட் பண்ணால் மட்டும் போதும். ஸோ எப்படி நம்ம பார்த்துடலாமா? ஓகே, ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு ஜஸ்ட்டு இந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அந்த கேமரா ஆப்ஷனை வந்து பண்ணாக்க நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்க சாங்குக்கு மேலே ஒரு 3 க்ரீன் கலர் நான் கொடுத்துருப்பேன். இதில் தான் நம்ம இப்போ ஆட் பண்ண பாருங்க. எப்படி நம்ம பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற அந்த க்ரீன் கலரை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கலர் ஃபில்டர் கூட்டு ஸ்டாரைக்கும் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ்ஸை மட்டும் கொடுங்க. ஜஸ்ட் இது ஆட் ஆயிடும். ஜஸ்ட்டு உங்கள் பிக்கு கொஞ்சம் சேனல்னாக்கா ஜஸ்ட்டு உங்கள் வரலாடி மூவ் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே ஒரு 2 க்ரீன் கலர் இருக்கா, இது எதுக்காகனாக்கா நான் ஆஃப் பண்ணி காட்டுற பாருங்கள். இப்போ நம்ம சென்டரப்புக்கு ஆட் பண்ண பாருங்கள், அது வந்து பண்ணாக்க இந்த சைட்லையும் ஷோ ஆகுது. ஸோ அதை மறைக்கிறதுக்கோசம் தான் இந்த 2 லேயர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஜஸ்ட் அந்த க்ரீன் கலர் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கலர் ஃபில்டர் கூட்டு ஸ்டார் கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் என்ன பிக் ஆட் பண்ணீங்களோ அதே சேம் பிக்கை வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதே சேம் மெத்தடில் நான் வந்து பண்ணாக்க நெக்ஸ்ட் பிக்கு ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ உங்களுக்கு கரெக்டாக இந்த மாதிரி ஆட் பண்ணி உங்களுக்கு அதை அது மறையலைனாக்கா ஜஸ்ட் அதுலேயே நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் உங்கள் வரலால் இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இதை மட்டும் கரெக்டாக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோ. நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் வந்து பண்ணாக்க உங்களுக்கு ப்ளஷ் ஆகும். இதில் எப்படி போய் ஆட் பண்ண பார்த்தலாமா? ஈஸி தான். ஜஸ்ட்டு அந்த க்ரீன் கலர் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க, இந்த கலர் ஃபில்டர் கொடுத்துட்டு இந்த ஸ்டாருக்கு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ்ஸை மட்டும் கொடுங்க. கரெக்டாக அந்த எஃபெக்டில் இருந்து பிக் ஆடும். ஜஸ்ட்டு உங்களுக்கு சரி ஆட் இல்லைனாக்கா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி உங்கள் வரலால் நீங்கள் மூவ் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுருக்கோங்க. ஓகே, அவ்வளோதான் கேஸ். ஸோ இதே சமயத்தில் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் மேலே சூ பட்டன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே சூட் பண்ணிங்கனாக்கா இந்த வீடியோ வந்து பண்ணாக்க ஷூட்டாக ஸ்டார்ட் ஆயிரும். இதில் நான் வந்து பண்ணாக்க அந்த சிசி எஃபெக்டெல்லாம் வந்து பண்ண கொடுத்துருக்கேன். அதனால் எக்ஸ்போர்ட் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ பொறுமையாக வெயிட் பண்ணி வந்து பண்ணாக்க ஷூட் பண்ணிங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறுபடியும் சொல்ல விரும்பலை. ஸோ நீங்களாவே பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ்.